40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தேர்தல் திருவிழா ஒரு வழியாக முடிந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் 39, புதுச்சேரி 1. இது மட்டுமல்லாது அகில இந்திய அளவில் 117 தொகுதிகள் இன்று நாட்டுடைய தலையெழுத்தை தீர்மானித்திருக்கிறார்கள். நீங்க உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறீர்களா? தேர்தல் கமிஷனை சொல்லியிருக்கிறது. இன்று தங்களுடைய ஜனநாயக கடமையை பதிவு செய்தவர்கள் 72.8% பேர் ஆற்றியிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை சொல்வது என்ன? இந்த போல் பர்சன்டேஜ் ஒரு தகவலை சொல்கிறதா? எதிர்பார்த்ததை விட இது குறைவா அதிகமா? இதுல ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன? எதை காட்டுகிறது? மேலும் எந்தெந்த விஷயங்கள் இந்த தேர்தலில் முக்கிய பங்கு ஆற்றி இருக்கக்கூடும்? பல விஷயங்களை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கான்ஸ்டிடுவன்சி வாயிலாக, அதாவது ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடுத்துக்கொண்டு அந்தந்த தொகுதிகளில் பதிவு செய்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள், அவை உணர்த்தக்கூடிய செய்திகள், இவற்றையெல்லாம் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமான திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பல விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம், பல தொகுப்புகளை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக திரு பத்ரி அவர்கள்ட்ட என்னுடைய முதல் கேள்வி, புதிய வாக்காளர்கள் நிறைய பேர், நிச்சயமாக வாக்குப்பதிவு அப்படிங்கிறது பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்பது பொதுவான கணிப்பாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி 72.8% தான் ரெஜிஸ்டர் ஆன ஓட்டுகள்ல பதிவான வாக்குகள் அப்படிங்கிறது. எதை காட்டுகிறது? 2009 என்ன பதிவாச்சோ அதே போலதான், அதே கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கை. நான் ஒரு 4-5% அதிகமாக வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு நினைச்சேன். ஆனால் அவ்வளவாவது ஒரு கிட்டத்தட்ட 80 நோக்கி 80 வரும்னு நான் எதிர்பார்க்கல. அது 80 கிட்டக்க வந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அது நடக்கல. அது ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு பெரிய மொபிலைசேஷன் நடந்த மாதிரி தான் எனக்கு தென்பட்டது. நீங்க வேற ஒரு சில இடங்களை வச்சு பார்க்கும்போது, இந்தியாவுடைய பிற இடங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மேற்கு வங்கத்தில் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 80 நெருங்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. மும்பை குறைவான வாக்குப்பதிவு தான். ஆனால் அங்கேயுமே சென்ற முறை நடந்ததை விட ஒரு 7-8% அதிகமாக தான் நடந்திருக்கு. ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது தமிழகத்தில் சென்ற முறை என்ன நடந்ததோ அதே தான் இந்த முறையும், அல்லது ஒரு துளி கீழே இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஒரு எனக்கு ஆச்சரியம். இன்ஃபேக்ட் தேர்தல் கமிஷன் கூட கிட்டத்தட்ட 80% கிட்ட எதிர்பார்த்தது. 100% ரொம்ப ஆப்டிமலா சொன்னாங்க. ஆனால் இதற்கு இன்னொரு ஆங்கிளும் நம்ம பார்க்கலாம். போன எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் 2011 நடந்தது. அப்போ 78% வாக்குகள் பதிவாச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஆனா போன எலெக்ஷன்ல இருந்து இந்த எலெக்ஷன்ல புதிதாக 1.3 கோடி புதிய வாக்காளர்கள் சேர்ந்திருக்காங்க, ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ். அந்த ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். உண்மைதான். ஏன்னா நம்ம நம்பர் அதிகமாகும் பொழுது அந்த பெர்சன்டேஜ் அதே மாதிரியாக இருக்குமா அப்படிங்கறதுல கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு. ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி பொதுவாகவே உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை விட அதிகமான வாக்குப்பதிவு. ஏன்னா அது ரொம்ப நமக்கு ஒரு க்ளோஸ் விஷயம், நமக்கு நெருங்கின அணுக்கமான ஒரு விஷயம்ங்கிறதுனால நிறைய பேர் அதுல வாக்களிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. நாடாளுமன்றம் என்னதான் இருந்தாலும் தில்லிங்கிறது தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தானே. அப்படிங்கறதுனால ஒருவேளை வாக்குப்பதிவு குறைவாக இருந்திருக்கலாம். பட் நம்ம ஒரு விதத்துல 73 குறைவுன்னு நினைச்சு பேசணுமா அப்படிங்கறது அடுத்த பல தேர்தல்களை பார்க்கும்போது நேஷனல் ஆவரேஜ் விட இது ரொம்ப அதிகம். ரொம்ப அதிகம் இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டியது மேற்கு வங்கம். எனக்கு அது அங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மொபிலைசேஷன் இருக்கிறது மாதிரி இங்கேயும் நடந்திருக்கணும். அதுலயும் நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா சென்னையில தான் வாக்குப்பதிவு குறைவு. அப்ப இங்க அதற்கான காரணிகள் என்னென்ன காரணிகள் பார்க்க, ஆனா குறையல அப்படிங்கறது மட்டும் போன முறை 73% நிகரா இருக்கு. இன்னைக்கு 72.8 சொன்னாலும் கூட நாளைக்கு இன்னும் முழுமையான ஒரு 0.5 அதிகமாகலாம் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அந்த ஒரு கடைசி நம்பர்கள் எல்லாத்தையும் ஒன்னாக சேர்த்து அவங்க கூட்டி பார்க்கும் பொழுது மேபி 73 கொஞ்சம் மேல கூட வரலாம். பல விஷயங்களை நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பல சினிமா பிரபலங்கள் இன்று வாக்களிப்பது நம்மளுடைய கவனத்தை ஈர்த்தது. சினிமாவும் தமிழக அரசியலும் பிரிக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருந்தது. வாக்குப்பதிவு தொடங்கியது அப்படின்னு நம்ம செய்தி கொடுக்கும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய வாக்கு முதலாக, அதாவது காலை 7 மணிக்கு பதிவு செய்தார். அது தொடங்கி பல சினிமா பிரபலங்கள் இந்த தேர்தலில் பங்கு பெற்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியது நம்மளுடைய கவனத்தை ஈர்த்தது. இது சார்ந்த ஒரு தொகுப்பை முதலில் பார்ப்போம்.
Every point of time we need a stable government and we should all aim for it, and I have done my duty. I'm sure she has done hers. நேர்மையா வாக்களிக்கணும், அழுத்திட்டு இருக்காங்க. அதுவே சந்தோஷமா இருக்கு. முந்தி இருந்ததை விட இது முன்னேற்றம். தண்ணி தான் முக்கியமான விஷயம். இதுக்கு ஒரே ஒரு வழி, கங்கையும் காவிரியும் இணைப்பு தான். நல்லா புரிஞ்சுக்கணும். கங்கை ஆத்திலிருந்து யமுனை ஆத்திலிருந்து 60% தண்ணி வீணா போயிட்டு இருக்குது. அந்த தண்ணியை தெற்கு நோக்கி திருப்பினோம்னா கண்டிப்பா சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும். யாரு நாட்டுக்கு முதலமைச்சர் வராங்களோ, பிரதமரா வராங்களோ அவங்க வேலை செய்யணும். அதுக்காக தான் தமிழ்நாட்டு மக்கள் வேண்டி கேட்டுக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட ஆதங்கள் நம்மளோட ஓட்டு மூலியமா ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்மளோட ஃப்ரீடமை பயன்படுத்துறது. ஸோ அது இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். இது எப்போ எலெக்ஷன் வந்தாலும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் என்னைக்குமே யோசிச்ச ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நான் ஓட்டு போட்டுருக்கேன். இப்பதான் ஓட்டு போட்டுட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. ஸோ எல்லாரும் ஓட்டு போடுங்க. யூஸ் யுவர் ஃபிங்கர் ப்ராப்பர்லி. எல்லா துறையினரை போல சினிமா துறையினர் வாக்களிப்பது அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயம் இல்ல, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஆனாலும் கூட சினிமாவும் தமிழக அரசியலும் பிரிக்க முடியாத அம்சமாகவே இருந்தது. இந்த முறை கூட நரேந்திர மோடி ரஜினிகாந்த் பார்த்தது, விஜய் நரேந்திர மோடியை சென்று பார்த்தது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அந்த எஃபெக்ட் தமிழ்நாட்டை விட்டு போயிடல அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்தது. மற்ற கட்சிகள் திமுக புஷ்பு எப்பொழுதும் போல களமிறங்கினார், அதிமுகவும் நட்சத்திர பட்டாளத்தை களமிறக்கியது. இந்த முறை சினிமா தமிழக அரசியல் களம் எப்படி இன்செபரபிளா இருந்ததா இல்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த முறை குறைவுதான். அவங்க தேர்தலில் வேட்பாளர்களாக அவர்கள் இல்லை. உங்களுக்கு திமுக இருந்து நெப்போலியன், ரித்திஷ் இந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் இருந்ததெல்லாம் இப்ப கிடையாது. உங்களுக்கு இது தேர்தலில் தொடர்ந்து தமிழக தேர்தலில் தமிழக சினிமா நட்சத்திரங்களுடைய பங்களிப்புங்கிறது ஒரு லாங் டேர்ம் பெரிதாக இருக்காது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. மாறாக இந்த இன்டெலிஜென்சியா கொஞ்சம் அதிகமாக இந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இவர்கள் தான் இனி வரும் காலங்கள்ல ஒரு பெரிய பங்களிப்பை செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தலுக்கு போய் ஓட்டு போடுறப்ப இவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஐக்கன் ஆயிடுறாங்க. அது ரொம்ப வரவேற்கணும். ஏன்னா அவர்கள் வாக்களிச்சுட்டு தங்களுடைய விரலை அப்படி தூக்கி காமிக்கும் பொழுது அவர்கள் ஒரு என்ன சொல்ல வராங்கன்னா, நீ வீட்டுல உட்கார்ந்துருக்காத, நீ போய் தேர்தல்ல வாக்களி, நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறவன், நானே போய் இதை பண்றப்ப நீ இதை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அது வெறும் வாக்களிக்கிறதோட மட்டும் ஒருவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இல்லை இல்லையா. அதை தாண்டி என்ன மாதிரியான ஒரு வேட்பாளர் ஒரு கட்சியின் சார்பில் களமிறங்கணும், ஏன் அவர் இருக்கணும், இல்ல அந்த கட்சி எதையெல்லாம் நோக்கி தன்னுடைய அரசியலை செய்யணும், அவர்கள் எதை தங்களுடைய முக்கியமான ஒரு பிளாங்காக எடுத்துக்கிட்டு அதை போராடணும் அப்படிங்கறதுல இன்றைக்கு உண்மையில பார்த்தீங்கன்னா அரசியலுடைய பங்களிப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு. சினிமாவுடைய பங்களிப்பு அரசியல் கொஞ்சம் குறைவாக. தேசிய அளவுல பார்க்கும்போது காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சியில கூட நிறைய ஸ்டார்ஸ் நம்ம பார்க்கிறோம். நக்மா இறங்குறாங்க, அதே போல இது அமேதி தொகுதியில ஸ்மிருதி இரானி இறங்குறாங்க. ஆனா நீங்க சொன்னது போல தமிழ்நாட்டுல ஸ்டார்ஸ் வேட்பாளர்கள், அதாவது அப்படி நீங்க களத்துல பிரச்சாரத்துக்கு என்று இறக்குபவர்கள் கூட, நான் சமீபத்தில் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த ஸ்டார்லைட்ஸ் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றாங்கன்னா, அதுல ஒரு சரக்குங்கிறதே இல்லாத ஒரு பிரச்சாரமாகத்தான் இருக்குது. ஒரு சில பஞ்ச் லைன்ஸ், அது சினிமா மாதிரியான ஒரு மாடல்லையே நீங்க இன்றைக்கு அரசியலை இனிமேலும் செய்ய முடியாது. கொஞ்சம் ஆழமாக மக்கள்கிட்ட போய் பல விஷயங்களை பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதை செய்யக்கூடிய சினிமா நட்சத்திரங்களுக்கு தான் இன்றைக்கு ஒரு களம் இருக்கு. இப்ப நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான ஒரு போர்ஸாக விஜயகாந்த், தேமுதிக, அவர் ஒரு நடிகராகத்தான் நம்ம பார்க்கிறோம். அங்கிருந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அந்த மாதிரியும் அதையும் தாண்டி கொஞ்சம் ஆழமாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக, வெறும் ஸ்டார் பவராக அப்படியே நாங்க ஒரு கூட்டமாக அங்க நாங்க நின்றுட்டு கை காமிச்சிட்டு போறோம் அப்படிங்கறத தாண்டின ஒரு பங்களிப்பாக எப்ப சினிமா நட்சத்திரங்கள் செய்வார்களோ அப்பதான் அதற்கு பலன் இருக்கும். இல்லாவிட்டால் கொஞ்சம் கருத்தை தீவிரமாகவும் ஆழமாகவும் பேசக்கூடியவர்களுக்கு தான் இடம் அதிகங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த எழுத்தாளர்களும் மற்றவர்களும் தான் அதுல பெரிய பங்களிப்பு செய்ய போகிறார்கள் இனி வரும் காலங்களில் எனக்கு தோணுது. திரு ஞானி களமிறங்கி இருக்கிறார், திரு பத்ரி சேஷாதிரிக்கு ஆம்பிஷன் இருக்கும் அப்படியெல்லாம் இல்ல. பட் நான் சொல்றது களத்துல இறங்கணும், ஒரு நம்ம போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காகவே சொல்லல. நாம் ஒருவருக்காக பிரச்சாரம் செய்வதே ஒரு முக்கியமான விஷயமாக. உயிர்மை மனுஷபுத்திரன் அவர்கள் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தார். அப்படி அந்த மாதிரியானதான் நான் வலுவான ஒரு ஸ்டார்ஸ்
காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நம்ம கவனத்தை ஈர்த்த முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது மோடி ரஜினிகாந்த் சந்திப்பு, விஜய் மோடியை சந்தித்தார். இது முதல் பக்க செய்தியாக அடுத்த நாள் வந்தது, ஊடகங்கள்ல பெருசா பேசப்பட்டது. அதை தாண்டி அதுக்கு எஃபெக்ட் இருக்கும் நினைக்கிறீங்களா? அதுவே ரொம்ப கவனமாக செய்யப்பட்டது. நீங்க இந்த 2 நட்சத்திரங்களும் வெளிப்படையாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை ஆதரிக்கிறோம், எங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் அந்த கூட்டணிக்கு வாக்களிங்கள்னு சொல்லவே இல்லை. அதே இது மோடி ஒருவேளை அதை எதிர்பார்த்திருந்திருக்கலாம். அதை இவர்கள் செய்ய விடாமல் பல விஷயங்களை இவர்களை தடுத்திருக்கலாம். ஏன்னா இவர்கள் இங்க தமிழ்நாட்டு இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய அரசோட இணைந்து பல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. அட்லீஸ்ட் கொஞ்சம் பயமில்லாமல் அவர்களுடைய படங்கள்லாம் வெளில வரணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஆனா ஒருவேளை மோடி என்ன நினைச்சிருக்கலாம்னா, இதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம், நம்ம அவர்களோட சேர்ந்து ஒரு படம் அது இணையதளத்துல பரவுது, அது சமூக வலைத்தளங்கள்ல பரவுது, அதை பார்க்கிறப்போ ஒரு சப்ளிமினல் மெசேஜ் அந்த ரசிகனுக்கு போய் சேர்ந்துருது. அப்பா நம்முடைய தலைவரை அல்லது நம்ம யாருடைய ரசிகரோ அந்த நடிகரை இவர் நரேந்திர மோடி போய் பார்க்கிறாரு, அப்ப இவர் இவரைத்தான் ஆதரிக்கிறாருன்னு உள்ளூர ஒரு தகவல் பரவி அவர்களெல்லாம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள், அதுவே போதும் என்று நரேந்திர மோடி ஒருவேளை கொஞ்சமாவது ஏற்பட்டிருக்கலாம் ஒருவேளை. ரைட். இந்த நிலையில தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் தங்களுடைய வாக்குகளை, தங்களுடைய ஜனநாயக கடமைகளை ஆற்றினார்கள். அதுவும் உங்களுடைய கவனத்தை பெரிய அளவுக்கு இது சார்ந்த ஒரு தொகுப்பை இப்பொழுது காணலாம். I request all political parties and the general public to cooperate with the Election Commission of India to ensure that there is a peaceful, free and fair election. I do not wish to make any other remarks now. I will reserve all comment until the results are declared. சாதகமாக இருக்க வேண்டும். எனவே சாதகமாக இருக்கிறது. திமுக வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு கடந்த முறையோட அதிகமான தொகுதிகளை பெறுமா? அதாவது அதிமுக தோல்வி பயமாக தான் பணம் பட்டுவாங்க அதிகமாக செய்து கொண்டிருக்கிறது. எப்படி இருக்குது? திமுக சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டோம், தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா தெரியவில்லை. ஓட்டுக்கான பணம் எல்லாம் கொடுக்கிற இறங்கினாங்க, அதெல்லாம் முறியடிக்கப்பட்டு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற தலைமையில் இருக்கிற வெற்றி பெறப்போவது உறுதி. அது பிறகு பார்க்கப்படும். அது எந்த அளவுக்கு நம்புறீங்க சார் அந்த வெற்றிக்கான உறுதியை? நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க? அதிகமா நம்புறேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அனைத்து போட்டிகளும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எங்கே சென்றாலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் வாக்களை அளிக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த தமிழகத்தில் நடந்திருக்கும் அரசுக்கு தகுந்த பாடத்தை பெற்ற எண்ணத்தில் மக்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள். பல்வேறு தரப்பு மக்கள் மத்திய அரசுடைய நல்ல திட்டங்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அடித்தளமாக செயல்படுகின்றது என்று கருதுகிறார்கள். மேலும் மத்தியிலே தொடர் வளர்ச்சி, நிலையான ஆட்சி, மதச்சார்பின்மை இவைகளுக்கு காங்கிரஸ் கட்சி மட்டுமே எடுத்துக்காட்டு என்று கருதுகின்றார்கள். எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய பெரும்பாலான வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. நம்பிக்கை இருக்கிறது, வெற்றி பெறுவோம் என்று நாங்களும் எங்கள் தோழர்களும் பூரணமாக நம்புகிறோம். எதிர்பாராத வகையில் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் அமையும். தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் ஒரு எதிர்காலத்தில் ஒரு பெரிய பிரகாசமான ஒரு விடிவு ஏற்படுவதற்கு நுழைவாயிலாக இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக இருக்கும். 72க்கு பிறகு ஒன்று திமுக பிடிக்காட்டி அதிமுக ஓட்டு போடுறது, அதிமுக பிடிக்காட்டி திமுக ஓட்டு போடுறது என்ற நிலை இதிலே மாறுகிறது. பலமான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி. ஒன்னே ஒண்ணுதாங்க, நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். பொதுவா நல்லவர் வெல்வது நிச்சயம். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி 20லிருந்து 25 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறும். இந்த கூட்டணிக்கு காரணமும் மக்களுடைய மனநிலை. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம்,
மாற்றத்திற்கு ஒரு வாக்களிக்க வேண்டும் என்று, தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம், இந்தியாவிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தில் 40 பாராளுமன்ற தொகுதிகளுடைய வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெறுவார்கள். தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிய பிறகு அரசியல் நட்சத்திரங்கள், முக்கிய தலைவர்கள் இவர்களெல்லாம் தங்களுடைய வெற்றி வாய்ப்பு சார்ந்து வெளிப்படுத்திய நம்பிக்கைகள், கருத்து இவற்றையெல்லாம் பார்த்தோம். வாக்காளர் அப்படிங்கிற உச்சபட்ச பதவி கொண்டு இந்தியாவுடைய தலையெழுத்தை இன்று நீங்கள் நிர்ணயித்திருக்கிறீர்கள். உங்கள எத்தனை சதவீதம் பேர் இதெல்லாம் பங்கேற்றிருக்கிறீர்கள் அப்படிங்கறதும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அது பல செய்திகளை சொல்கிறது. அவற்றை இந்த பகுதியில விரிவாக நாம் அலசருக்கின்றோம். இந்த பகுதியில் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள், அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த நிலையில வாக்கு சதவீதம் சார்ந்து பார்க்க இருக்கின்றோம். முதல்ல நகர்ப்புறங்கள்ல பதிவான வாக்கு சதவீதம், இன்றைய தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம், முந்தைய தேர்தல்களில் பதிவான வாக்கு சதவீதம், இவற்றையெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். வடசென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் 64.63% பதிவாகி இருக்கிறது. முந்தைய தேர்தலில் 64.91% பதிவாகி இருக்கிறது. தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் 57.86% பதிவாகி இருக்கிறது. முந்தைய தேர்தலில் 62.66% பதிவாகி இருக்கிறது. மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 60.90% பதிவாக இருக்கிறது. முந்தைய தேர்தல் எடுத்துக்கொண்டால் 61.03% பதிவாகி இருக்கிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் 61.19%, முந்தைய நாடாளுமன்ற தேர்தல் 2009 தேர்தலில் 66.10% பதிவாகி இருக்கிறது. காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும், இந்த தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 64.08%, முந்தைய தேர்தலில் 74.22%. அதாவது முதல்ல நம்ம பார்க்கிறது இந்த தேர்தல், இதற்கு இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறது 2009 நாடாளுமன்ற தேர்தல், முந்தைய நாடாளுமன்ற தேர்தல். ஒரு விஷயம் குறிப்பிட்டாகணும், இந்த தேர்தலையும் சரி முந்தைய தேர்தலையும் சரி ஒரே போல 73% கிட்ட ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கிறது. மற்ற அர்பன் தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் 2014 இந்த தேர்தலில் 68.94%, முந்தைய தேர்தலில் 70.81% பதிவாகி இருக்கிறது. திருச்சியை பொறுத்த வரைக்கும், திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் 70.43%, முந்தைய தேர்தலில் 67.33% பதிவாகி இருக்கிறது. மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 65.46% பதிவாகி இருக்கிறது. முந்தைய தேர்தலில் 77.43% பதிவாகி இருக்கிறது. புதுச்சேரி இதுவும் ஒரு கலவையான ஒரு தொகுதி, அர்பன் ரூரல் எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுதி. இந்த நிலையில புதுச்சேரி இந்த முறை 82% வாக்குகளை பதிவு செய்திருக்கிறது. சென்ற தேர்தலில், சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 79.81% பதிவு செய்திருக்கிறது. இது சார்ந்தான் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள்ட்ட பதிவு செய்ய இருக்கின்றேன். கடந்த தேர்தல்களில் பார்க்கும் பொழுது அர்பன் கான்ஸ்டிடுவன்சிஸ் ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ் விட மிக குறைவான வாக்கு சதவீதத்தை காட்டி வருகின்றன. இந்த தேர்தல் எடுத்துக்கிட்டா நம்மளுடைய இப்ப பார்த்ததுல நம்மளுடைய கவனத்தை ஈர்ப்பது ரெண்டு முக்கியமானது. தென்சென்னை தொகுதி 57.86%. இன்ஃபேக்ட் இட் இஸ் த லோயஸ்ட். இந்த தேர்தலில் குறைவான வாக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய தொகுதியில தென்சென்னை தான் முதலிடம் வகிக்கிறது. புதுச்சேரி எடுத்துக்கொண்டா அதுதான் ஒரு மாநிலம் 82 அப்படிங்கும்போது. தென்சென்னை எடுத்துக்கிட்ட முரசொலி மாறன் ஆகட்டும், அண்ணாதுரை ஆகட்டும், டி கிருஷ்ணமாச்சாரி ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்டால்வர்ட்ஸ் அனுப்பி இருக்கக்கூடிய தொகுதி, ரிலேட்டிவ்லி டெவலப்டு தொகுதி. ஆனால் இந்த மாதிரியான தொகுதியில படித்தவர்கள், அரசியல் விழிப்புணர்வு இருப்பவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில வாக்களிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு குறைவா இருப்பது அப்படிங்கிறது வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? ரொம்ப சர்ப்ரைசிங். நான் குறைந்தது ஒரு 65வது இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். நம்ம சென்னையில இருக்கிற எல்லா தொகுதிகளுமே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 65ங்கிற எண்ணிக்கையை தாண்ட போறது இல்லை.
அதற்கு பல்வேறு காரணங்கள், அந்த காரணங்கள் வந்து நம்ம கொஞ்சம் ஆராயணும். அதற்கு இது எல்லாமே நம்ம வந்து அர்பன் சொன்னாலும் இங்க எல்லாருமே வந்து படித்த மேல்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் பாக்கெட்ஸ் ஆஃப் அந்த நல்ல ஏழை மக்கள், ஒரு ஸ்லம் மாதிரியான ஒரு குடிசை பகுதிகள் எல்லாமே இருக்கு. இதுல உண்மையில பாத்தீங்கன்னா அந்த குடிசை பகுதி மக்கள் அதிகமாக வாக்கு அளித்திருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளவு கூட வந்திருக்கும். நீங்க அவர்களையும் எடுத்துட்டு முற்றிலுமாக படித்தவர்களை வைத்தீங்கன்னா நம்ம இப்ப மும்பையில் நடந்த வாக்குப்பதிவு மாதிரி ஆயிரும். இப்ப ஏதோ ஒண்ணு வந்து படித்தவர்களை வாக்குப்பதிவுக்கு போக விடாமல் தடுக்கிறது. ஆனா அவர்கள் தான் வந்து ரொம்ப ஓக்கல், நீங்க வந்து பத்திரிகை போய் அவங்கள்ட்ட தான் போய் கேக்குது. அவர்கள் தான் இப்ப முக்கியமாக சமூக வலைத்தளங்கள்ல வந்து அடிச்சு விளாசுறாங்க, பல்வேறு விஷயங்களை பத்தி பேசுறாங்க. ஆனா அதையும் தாண்டி வேற ஏதாவது இருக்கோ, சில சிக்கல்கள் இருக்கோ அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். முக்கியமாக வந்து மும்பைல அது பத்தி பேசினாங்க, பூனால பேசினாங்க, பெங்களூர்லயும் ரொம்ப குறைவா இருந்தது. பெங்களூர்லயும் குறைவா இருந்தது. பெங்களூர்ல குறைவா இருந்ததுக்கு சொன்னது வந்து அது வரிசையாக விடுமுறை தினங்கள் சேர்ந்து வரதுனால அந்த 4 நாள் விடுமுறை தினத்தை எடுத்துக்கிட்டு சனி ஞாயிறோட சேர்த்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப அதேதான் வந்து நமக்கு இப்ப சென்னையிலயும் வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை, இப்ப வெள்ளி ஒரு நாள் நீங்க லீவு போட்டீங்கன்னா 4 நாள் விடுமுறை கிடைக்குது, நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு இருக்கலாம். போன தேர்தல்ல 2011 2009 இல்ல அதான். அதனால வந்து இது மட்டுமே காரணம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு தனியாக நம்ம ஒரு ஸ்டடி பண்ணணும். நிச்சயமாக மக்கள்கிட்ட கேட்கணும், நீங்க ஏன் வாக்களிக்க மாட்டேங்கிறீங்க. போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. போன தேர்தல்ல உங்களுக்கு வந்து 2 பெரிய அணிகள் தான் இருந்தது. ஒண்ணு இதுக்கு போடணும், இல்லாட்டி அதுக்கு போடணும். அப்ப வந்து ஒரு சாய்ஸ் இல்ல அப்படின்னு கூட பல பேர் வந்து வீட்டோட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தடவை வந்து ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கிறப்ப ஒரு மாற்றுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கு வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறது தென் சென்னையை சார்ந்த பலருக்கு வந்து அது ஒரு என்டைசிங் பாசிபிலிட்டியா இருக்கலாம். நான் வந்து திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன், ஆனால் நான் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பேன் அவர்கள் நினைத்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் வந்து எண்ணிக்கை வந்து 57லயும் 58லயும் போய் நிற்கிறதுங்கிறது ஒரு விதத்துல கொஞ்சம் அவமானமாகவே தான் நம்ம அதை சொல்லணும். In terms of development, மற்ற தொகுதிகள்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு லைன் ஷேர், ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு தொகுதி, வளர்ச்சி அனுபவிக்கக்கூடிய விஷயம். நாட்டுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் போது நான் கருத்து சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் குறை கூறுவேன், கிரிட்டிசிசம் செய்வேன், ஆனா வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பதிவு செய்ய மாட்டேன், பேஸ்புக்ல லைக் கொடுப்பேன், ஆனா ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னா அது என்ன மாதிரி? அதுதான் நீங்க வந்து சாலைகளை பார்த்தீங்கன்னா தென் சென்னைக்கு தான் வந்து அதிக பணம் ஒதுக்கி நல்ல சாலைகள் போடுவாங்க. வட சென்னை போனீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான அளவுக்கு சாலைகள் இருக்காது. ஆனாலும் அங்க வந்து ஒரு 5-6% அதிகமாக வாக்கு விழுந்திருக்கு. அப்கோர்ஸ் சாலைகளை போடுறது வந்து இந்த தேர்தல் தீர்மானிக்கிறது இல்ல, அது வந்து உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல் தான் அதை தீர்மானிக்குது. இருந்தாலும் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மக்கள், நிறைய ஆங்கிலம் படித்து ஆங்கில சேனல், தமிழ் சேனல் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய, தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் எல்லாவற்றையும் படிக்கக்கூடியவர்கள் ஏன் வாக்களிக்கவில்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பதிலாக அவர்களுக்கு வந்து ஒரு அப்பேசி அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியுமா அப்படிங்கறதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள். தீவிரமா அனலைஸ் செய்து தீர்வு காண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நன்கு விஷயம் தெரிந்தவர்கள் பங்கேற்காத தேர்தல் அப்படிங்கிறது ஆபத்தான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா அவர்கள் வந்து எல்லா விஷயத்துடைய பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடியவர்கள். அவர்களுடைய பங்கேற்பும் ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இன் டர்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் முன்னேற்றங்கள் எல்லாம் வந்து ஒரு கணிசமான அளவுக்கு அனுபவிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. ஒரே ஒரு மதுரை நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதாவது போன தேர்தல இருந்து இந்த தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட 10% குறைவாக அங்க பதிவாகி இருக்கு. அது ஏன்? ஏன்னா நீங்க வந்து திருச்சியில வந்து கொஞ்சம் அதிகமாகவும், கோவையில கொஞ்சம் குறைச்சலாகவும் இருந்தது. ஆனால் மதுரையில வந்து 10% வித்தியாசமே. இதுவும் வந்து ஒரு அடிஷனல் பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது. ரைட். முன்னேற்றமே அடையாத தர்மபுரி தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிகமான வாக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய தொகுதி. ஊரக பகுதிகள் செய்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் எல்லாம் பற்றி விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். அதற்கான காரணங்களை பார்க்க இருக்கின்றோம். இன்று தமிழகத்தின் 39 தொகுதிகளும் புதுச்சேரியுடைய ஒரு தொகுதி ஆகிய 40 தொகுதி, அது மட்டுமல்லாது அகில இந்திய அளவில் 117 தொகுதிகளை சேர்ந்த மக்கள் நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள். இன்று தேர்தல் திருவிழா பிரம்மாண்டமாக
சுமூகமாக பெரிய சச்சரவுகள் இல்லாமல் நடந்தேறி இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. இந்த நிலையில வாக்குகள் பதிவான சதவீதம் எல்லாம் வந்திருக்கிறது. இவையும் பல செய்திகளை சொல்கின்றன. அவை சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, இவற்றை எல்லாம் பார்த்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார். இடைவேளைக்கு முன்னாடி urban constituencies, அதாவது நகர்ப்புறங்கள்ல அமைந்திருக்கக்கூடிய, பிரதானமாக நகர்ப்புறங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொகுதிகள் பதிவு செய்திருக்கக்கூடிய போலிங் பெர்சன்டேஜ், ஓட்டர் டர்ன் அவுட் என்னங்கிறத பார்த்தோம். அது சில கவலை அளிக்கக்கூடிய செய்திகளை நமக்கு சொல்கின்றது. தென்சென்னை பரவலாக முன்னேற்றம் பெற்றக்கூடிய தென்சென்னை தொகுதியிலெல்லாம் மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்திருப்பது மிக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்க, ஊரக பகுதிகள் என்ன மாதிரியான நிலவரத்தை கொண்டிருக்கின்றன பார்க்கலாம். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் 77.48% வாக்கை பதிவு செய்திருக்கிறது. அதே போல பக்கத்திலேயே முந்தைய தேர்தலில் என்ன வாக்கை பதிவு செய்தது என்பதையும் பார்க்கலாம். ஆரணி 78.66%, விழுப்புரம் 76.02%, கள்ளக்குறிச்சி 77.23%, சேலம் 77.29% பதிவு செய்திருக்கின்றன. மேலும் சில ஊரக தொகுதிகளை நம்ம பார்க்கிறோம். திருவள்ளூர் 74.75%, அரக்கோணம் 77.02%, வேலூர் 72.32%, கிருஷ்ணகிரி 77.33%. தருமபுரி தான் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் அதிகமான அளவுக்கு ஓட்டிங் பெர்சன்டேஜ் காட்டிய தொகுதி. 80.99%, ஏறத்தாழ 81% வாக்குகளை பதிவு செய்திருக்கிறது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி. அதே போல திண்டுக்கல் எடுத்துக்கொண்டால் 78.29%, கரூரை எடுத்துக்கொண்டால் 79.88%, பெரம்பலூரை எடுத்துக்கொண்டால் இதுவும் 80.12% பதிவு செய்திருக்கிறது. கடலூர் 77.60%, சிதம்பரம் 79.85% பதிவு செய்திருக்கிறது. இவையெல்லாம் முக்கியமான தொகுதிகள். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நாமக்கல் தொகுதி. இதுவும் ஏறத்தாழ 80% வாக்குகளை பதிவு செய்திருக்கிறது. 79.15%, ஈரோடு 75.61%, திருப்பூர் 71.26%, நீலகிரி 74.30%, பொள்ளாச்சி 72.84%. முக்கியமான ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ் இவையெல்லாம். இந்த நிலையில மயிலாடுதுறை 75.40%, நாகப்பட்டினம் 76.69%, தஞ்சாவூர் 75.02%, சிவகங்கை 71.47%, தேனி 72.56% பதிவு செய்திருக்கிறது. முக்கியமான சில தொகுதிகள் நாம் பார்த்தோம். மேலும் சில ஊரக பகுதிகள் இருக்கிறது. நம்ம அந்த ஒரு டிஃபரன்ஸ் நம்மால பார்க்க முடிகிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக நகர்ப்புற பகுதிகளை பார்த்தோம். 60 தாண்டின தொகுதிகள் ரொம்ப குறைவாக இருந்தது. பட் தர்மபுரி எடுத்துக்கொண்டாலோ, கிருஷ்ணகிரி எடுத்துக்கொண்டாலோ, கரூர் எடுத்துக்கொண்டாலோ, நாமக்கல் எடுத்துக்கொண்டாலோ டெவலப்மெண்ட் நீட்ஸ்ல பல விஷயங்கள்ல பின்தங்கி இருக்கக்கூடிய தொகுதிகள். ஆனாலும் கூட வாக்குச்சாவடிகளுக்கு பிரிஸ்காக போய் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதுதான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாகவும் இருக்கிறது. இங்க லோக்கல் காரணங்கள் பல இருக்கு. நீங்க காமிச்சதுல தர்மபுரியில சென்ற முறையை விட இங்க ஒரு 8% கிட்டத்தட்ட 7-8% அதிகமான வாக்கு. இது கிளியரா இந்த இளவரசன் திவ்யா திருமணம், அது சார்ந்து நடந்த பிரச்சனைகள், அதனால அந்த காஸ்ட், இந்த வன்னியர் தலித் ஒரு மொபிலைசேஷன், இந்த போலரைசேஷன், அதுக்கு நிச்சயமா இப்போ ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. அந்த இடத்துல நீங்க மத்த பலதை காண்பித்ததுல எல்லாம் ஒரு 1%, 2% தான் பெரிய அளவுக்கு போன முறைக்கும் இந்த முறைக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ தர்மபுரியை நீங்க தனியாக பிரித்து பார்க்கணும். அது ஒண்ணு. மற்றபடி இருக்கு. இப்ப கடைசியாக நீங்க காண்பித்ததை பத்தி நம்ம நிறைய பார்க்கலாம். அதுல 60களில் கொஞ்சத்தை இருக்கிறத பார்க்க முடியுது. கன்னியாகுமரி, இந்த தெற்கு தமிழ்நாட்டுல சில 60கள் இருக்கிறத பார்க்கிறோம். பட் மத்தியிலையும் வடக்குலையும் மேற்குலையும் சென்னையை தவிர்த்து விட்டு பார்த்தா 72 ஆரம்பித்து 80 வரைக்கும் அப்படிங்கிறது, அதுவும் கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு போன முறை 2009 வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறது. புதிதாக பல வாக்காளர்கள் சேர்ந்திருக்கும் போதும் அப்படிங்கிறப்ப அவர்களுடைய ஈடுபாட்டை அது காண்பிக்குது. இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம்தான். இதை தாண்டி இதுல நம்ம இதற்கு மேல 80, 85, 90 அப்படின்லாம் போயிட முடியும்னு நான் நினைக்கலாம்.
சில இன்ஹெரண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு நம்பர் மேல 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 ஏத்திட்டு போறதுக்கு ஸ்ட்ரக்சரலி நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டி இருக்கும். அவங்களை எதிர்பார்ப்புகளை தான் வெளிப்படுத்துறாங்க வாக்குச்சாவடிக்கு அது எதிர்பார்ப்புகளா அல்லது இந்த இந்த வாக்களிச்சா அவர்களுக்கு நேரடியாக என்ன நடக்கிறது? இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது பெரும்பாலும் கொள்கை முடிவுகளை எடுப்பதன் மீதுதான் அது ஒருவித அதிகாரத்தை செலுத்துது. உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணிக்கை இந்த மாதிரி எல்லாம் இருக்காது, பொதுவாக கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு. அதுல வேற பல சிக்கல்கள் இருக்கு. என்ன நோக்கத்துல இவ்வளவு பெரிய வாக்கு விழுது? நம்ம விழக்கூடாதுங்கிறது இல்லை, அது ரொம்ப நம்ம வரவேற்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனா உண்மையிலேயே தமிழக வாக்காளர்கள் இந்த வாக்களிப்பதன் மூலமாக மத்தியில எந்த மாதிரியான ஆட்சி அமைய வேண்டும், அது எந்த மாதிரியான கொள்கைகளை கொண்டு நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு ஒரு பெனிஃபிட்டை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்து பண்ணுகிறார்களா? அல்லது சில இப்ப நரேந்திர மோடி, ஜெயலலிதா இவர்கள் இருவரில் ஒரு பிரதமர் வாய்ப்பு இருக்கு, அப்ப அதை நாம பெருமளவு போய் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கா? அல்லது மூன்றாவதாக பணம் கொடுக்கப்பட்டு அது நிறைய பரவலாக அதுக்கான ஒரு பேச்சும் வருது. அப்ப பணம் வாங்கிட்டு நம்ம வாக்களிக்காம இருக்க முடியுமா அப்படிங்கறதுனால போய் வாக்களிக்கிறாங்களா? ரூரல் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல அதிகமான பதிவார்த்தையும் நம்ம ஒரு காரணியா பண்ணலாமோ? நான் ஸ்பெகுலேஷன் தான். நான் எனக்கு கிளியராக இதை சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரியான 2-3 விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அதிகமான ஒரு அளவுல கூட இதே நிலவரம் தான். இப்போ பெங்களூர் மாதிரியான தொகுதி வாக்களிக்கவே இல்லை பெரிய அளவுக்கு. மாறாக உள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் பகுதி வாக்களிச்சிருக்கு. கிராமப்புறங்கள்ல பாமர மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஊர் பகுதிகள் ஆர்வமா வாக்களிப்பதும், ஒரு அவேர்னஸ் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கக்கூடிய நகர் பகுதிகளில் படித்தவர்கள் வாக்களிக்காமல் இருப்பதும் இந்த ஒரு டிவைடு நம்ம பெரிய அளவுக்கு பார்க்கணும். இந்த ரூரல் மக்களுக்கு இது ஒரு திருவிழாவாக தான் அவங்க கொண்டாடுறாங்க. நீங்க இந்த மொபிலைசேஷன் அவங்க அன்றைக்கு புத்துடை அணிந்து கொண்டு ஒரு கூட்டமாக போய் நின்று வாக்களிக்கிறதுங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அர்பனை நான் ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பொதுவாக ரூரல் கான்ஸ்டிட்யூன்சில வீடு மாற்றம் அப்படிங்கிறது மிக குறைவு. நீங்க அவரவர்கள் அந்த மிக குறைவான சதவீதத்தை சேர்ந்தவர்கள் தான் உங்களுக்கு இடம் மாறுகிறார்கள். இந்த அர்பன் கான்ஸ்டிட்யூன்சியை பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 2 ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் வீடு மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப எனிமரேஷன்ல உங்களுக்கு உங்களுடைய வாக்குப்பதிவு வீடு மாத்தினாலும் கூட ஒரு காரணமா எடுத்துக்கிட்டாலும் கூட ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் இவங்க எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். பதிவு செய்தவர்கள் யார் வாக்களிக்கல அப்படிங்கறத எலெக்ஷன் உண்மை. இதுல இதுல இன்னொன்னு ஒரு மைக்ரேஷன் குரூப்ஸ் இருக்கு உங்களுக்கு. இப்ப சென்னையில பலர் வெளி நகரங்கள்ல இருந்து வெளி ஊர்கள்ல இருந்து இங்க இருப்பவர்கள். அங்க அவர்கள் முழு இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்களா அந்த லீவுக்கு? எனக்கு இது உண்மையில நான் அவ்வளவு தெளிவாக இதுதான் காரணம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ இது வெறும் அப்பத்தி மட்டும் இல்லை, அதை தாண்டியும் ஒரு சில காரணங்கள் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவு தெளிவாக டீகோட் பண்றதுக்கு பல அம்சங்கள் இந்த வித்தியாசத்துல இருக்கு. ஒரு விஷயத்தை நம்மளால தெளிவா சொல்ல முடியும். கிராமப்புறங்கள் அதிகமாக வாக்குச்சாவடிக்கு கிராமப்புற மக்கள் வாக்களிக்கிறார்கள். நகர பகுதிகளில் படித்தவர்கள் நிறைந்த தொகுதிகளில் அது சற்றே குறைவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வாக்கு சதவீதமானது காட்டுகிறது. இது ஆரோக்கியமானது தானா அப்படின்னா ஆரோக்கியமானது அப்படின்னு எந்த வகையிலும் சொல்லிட முடியாது. இதற்கான காரணிகள் அப்படிங்கிறது கண்டறியப்பட வேண்டியது அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கிறது. முக்கியமான பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்க, சில பிரச்சனைகளை நாம் பட்டியலிடுகின்றோம். வாக்கு விகிதாச்சாரத்தை தீர்மானிப்பவை அப்படின்னு பார்க்கும்பொழுது மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற மக்களுடைய மனோநிலை ஒரு காரணமாக இருக்கலாம். ஈழ விவகாரம் உள்ளிட்ட இந்திய அரசாங்கத்துடைய மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு சார்ந்த விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். மின்வெட்டால் முடங்கிய தொழிற்சாலைகள், அதாவது மின்வெட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்டராக இந்த தேர்தலில் வாக்கு விகிதாச்சாரத்தை தீர்மானித்திருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. புதிய வேலை வாய்ப்பு குறித்த எதிர்பார்ப்பு, மாநில கட்சிகள் மீதான மாற்று கருத்துகள், ஒரு மாநில கட்சி மீது மற்றொரு மாநில கட்சிகள் மீதான மாற்று கருத்துகள் விமர்சனங்களும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். அதிக எண்ணிக்கையிலான முதல் தலைமுறை வாக்காளர்கள் நிச்சயமாக அகில இந்திய அளவிலும் சரி தமிழகத்திலும் சரி நிறைய முதல் வாக்காளர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க. அவர்களுடைய பங்கும் ஒரு பிரதானமானதாக இருக்கக்கூடும். போல் பர்சன்டேஜ் கூடல, பட் இந்த அளவுக்கு பதிவாயிருக்குன்னா இது போன்ற காரணங்களை நம்மால பட்டியலிட முடியும். வேற என்ன முக்கியமான காரணங்கள் இந்த ஓட் பர்சன்டேஜ் பின்னாடி இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க? நான் இப்ப நம்பர்ல பெரிய மாற்றம் இல்ல.
இருந்திருந்தா நம்ம வந்து சில காரணங்கள் அதுக்கு சொல்ல வேண்டியிருக்கும். இந்த மும்முனை போட்டி அப்படிங்கறதே வந்து இன்னும் நிறைய பேரை வாக்களிக்கிறதுக்கு வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நீங்க வந்து இந்த ஒரு 2 பேர் அப்படிங்கிறப்ப வந்து பலருக்கு இதுவும் அதுவும் மட்டும்தானா, இதுதான் நான் ஆண்டாண்டு காலமாக இவர்களுக்கே நான் வாக்களிக்கணுமா அப்படின்னு ஒருவேளை நினைத்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைத்தேன். ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கல. அப்ப இந்த பெர்சன்டேஜ்ல என்னன்னா அது வந்து அந்த 2 பேருக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த வாக்கு வந்து இப்ப 3 பேருக்கு பிரிகிறது. அந்த பிரிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு எக்ஸிட் போல் கிடையாது. நம்ம வந்து 16ஆம் தேதி மே 16 வரைக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இந்த மத்த நீங்க லிஸ்ட் பண்ண காரணத்துல இந்த ஈழம் பத்தி சொன்னீங்க, ஒரு பெரிய அளவுக்கு எதிரொலிச்சிருக்காது. பவரும் வந்து உங்களுக்கு மின்சாரம் இல்லைனாலும் ஒரு கோபம் இருக்கும், அதற்காகவாவது போய் இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்கணும்னு தோணும். அது அவ்வளவு ஒரு பெரிய ஃபேக்டராக நான் பேசிய பலரிடம் வந்து அது ஒரு பெரிய ஃபேக்டராக தெரியல. அது பிரச்சனை இருக்குங்கிறத வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் ஒப்புக்கொள்றாங்க. ஆனா ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிட்டாங்க. அது ஒரு பெரிய காரணமாக யாரும் முன்வைக்கல. ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு, அதாவது இது காங்கிரசுக்கு எதிராக ஒரு வாக்கு அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு இங்க காங்கிரஸ் களத்திலேயே இல்ல ஒரு விதத்துல சொல்ல போனா. அதனால வந்து காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடிக்க வேண்டும் யாரும் ஸ்பெஷலாக வாக்குச்சாவடிக்கு போய் வாக்களிக்கல இந்த தடவை. மோடி ஃபேக்டர்னு ஒண்ணு நிச்சயமாக ஒரு பிரதம வேட்பாளர் அவர் வந்து தொடர்ந்து இங்க வந்து பேசினதும், அது ஒரு புதிதாக ஒரு 3வது அணி ஒன்றை உருவாக்கினதும் ஒரு இம்பாக்ட் ஒன்று நிச்சயமாக வாக்காளர்கள் மத்தியில கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது எந்த விதத்துல அது வாக்களிப்பதில் மாற்றம் செய்திருக்கு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி அதிமுக வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் ஒன்று அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் த பிளாக் கிளம்பி அவர்கள் வந்து தங்களுடைய தலைவி வந்து இந்திய பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அவர்கள் உணர்ந்து அதற்காக நிறைய கள வேலைகள் செய்தாங்க. ஒரு விதத்துல கள வேலைன்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக 2 பேரும் ரொம்ப கடுமையான பிரச்சாரத்தை பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த 3வது அணிங்கிறவங்க வந்து அதற்கு இணையாக பாரதிய ஜனதா கூட்டணி தேமுதிக எல்லாம் வந்து அந்த அளவுக்கு திமுக அதிமுக மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை செய்யல. இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய மொபிலைசேஷன் அவங்களுக்கு வந்து கட்சி கூட்டங்களுக்கு கொண்டு வந்தது. அவர்களை வாக்குச்சாவடிக்கும் நிச்சயமாக கொண்டு போயிருக்கு. குறையல அப்படிங்கறதால நம்ம அதை பார்க்க முடியும். ஆனால் இது வந்து எங்க இப்படி பிரிந்திருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு தெளிவு இல்லாம தான் இருக்கு. அது நம்ம வந்து வெயிட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல ரைட், ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம். மே 16ஆம் தேதி இவ்வளவு காரணங்கள் இருக்கக்கூடும் சொல்ல மேலும் சில தெளிவுகளை இந்த விவகாரங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்த இன்டர்பிரட் பண்ண விவகாரங்கள்ல ஒரு தெளிவான ஒரு நிலையை மே 16 முடிவுகள் கொடுக்கக்கூடும். இந்த நிலையில பல்வேறு விவகாரங்கள் குறித்து உங்களுடைய பார்வைகளை நிகழ்ச்சியில பங்கு கொண்டு பதிவு செஞ்சீங்க. தந்தி டிவி சார்பாக நன்றிகள். பார்த்த நேர்களுக்கும் இன்று ஜனநாயக கடமையை ஆற்றிய நேர்களுக்கும் இந்த 40க்கு 40 நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்து வரக்கூடிய நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் வணக்கம்.